ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். பீர்பால் அலகாபாத் நகருக்கு சென்று திரும்பி வரும்போது இராணுவத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கட்டுமஸ்தான உடல் வலிமையுள்ள 1000 ஆட்களை அழைச்சிட்டு வந்தார். அலகாபாத்லேருந்து வரும்பொழுது பீர்பால் மனசில் அரசர் இவர்களை ஏற்றுக்கொள்வாரா, இவங்களுக்கெல்லாம் உணவு உடை சம்பளம் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்ற கவலை அவரை சூழ்ந்து கொண்டது. அரண்மனைக்கு வந்த பீர்பாலை அக்பர் வரவேற்று உபசரித்த பிறகு பீர்பால் கிட்ட, அலகாபாத்லேருந்து நமக்காக என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். 1000 முட்டாள்கள் அப்படின்னு சொன்னார். 1000 முட்டாள்கள் என்று எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் அக்பர். நான் கூப்பிட்ட உடனே என் பின்னால ஓடி வந்துட்டாங்களே. இந்த பீர்பால் நமக்கெல்லாம் உணவு உடை சம்பளம் எவ்வாறு கொடுப்பார் அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? நான் ஒரு அரசின் ஊழியன். நான் எப்படி இவர்களை பராமரிப்பேன்? அதனால்தான் அவர்களை முட்டாள்கள்னு சொல்றேன். அக்பர், இதற்காக நீர் கவலை கொள்ள வேண்டாம். நாட்டின் பாதுகாப்புக்கு பட்டாளம் அவசியமா தேவைதான். ஆகையால நீர் கூட்டி வந்திருக்கிறவங்க அனைவரையுமே நமது இராணுவத்துல சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.